அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் வராகி மாலையோட மகத்துவத்தை பற்றி தான் எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். வராகி மாலையை பற்றி வராகி அம்மா எனக்கு என்ன புரிய வச்சாங்களோ அதை நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். வராகி மாலைன்றது ஒரு தமிழ் பாடல், தமிழ் மந்திரம்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு மந்திர சக்தி வாய்ந்த ஒரு தமிழ் பாடல். எவ்வளோதான் லட்சமான சமஸ்கிருத மந்திரங்கள் இருந்தாலும், அதர்வன வேத மந்திரங்கள்லாம் வராகிக்கு இருந்தாலும் இந்த பாடல் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இந்த வராகி மாலைக்கு அந்த வராகி அன்னையை நம்ம எதிரிலேயே அமர வைக்கக்கூடிய சக்தி இருக்குது. அந்த வராகி அம்மா அகம் மகிழ்ந்து ஓடி வந்து நிற்பாளாம் இந்த வராகி மாலைக்கு. அதனால தான் இது அவ்வளோ ஒரு சிறப்பான பாடல்னு நான் சொல்கிறேன். பண்டைய காலத்துலேருந்தே நம்மளோட சித்தர்கள், அடியார்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள்னு யாரை எடுத்துட்டாலுமே எல்லாருமே பாடல்கள் பாடி அந்த பாடல்கள் மூலமாக இறைவனை மகிழ்விச்சாங்க. இந்த பாடல்கள் மூலமாக அவங்களோட இறைவன் மேலே இருக்க அந்த பக்தியையும் காதலையும் அந்த பாடலாக பாடி அந்த தெய்வத்தை அகம் மகிழ்விச்சு அந்த தெய்வத்தோட திருவடிகளை சேர்ந்து அவங்க முக்தி அடைஞ்சாங்க. ஸோ நம்ம வராகிக்கும் அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இந்த வராகி மாலை. இந்த வராகி மாலைக்கு இன்னொரு பெயர் என்னென்னா பகை அல்லல் அகற்றும் பாமாலை அப்படின்னு சொல்கிறாங்க. பகை அல்லல்னா எதிரிகளால் வர நம்ம தொல்லை, அந்த தொல்லைகள் தான் அல்லல்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வேரோடு அகற்றும் ஒரு பாடல் மாலை தான் இந்த வராகி மாலை. இந்த பாடல்களில் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விஷயத்துக்காக அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தியானம், வசீகரணம், சத்ரு சம்ஹாரம், மாரணம், பந்தனம், ஸ்தம்பனம் அப்படின்னு டாபிக்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்மளோட சத்ருக்கள், அதாவது நம்மளோட பகைவர்கள்கிட்டேருந்து நம்மளுக்கு வர அல்லல்களை அது எப்படி சம்ஹாரம் பண்ணுறாங்க வராகி அம்மா, அதை எப்படி ஸ்தம்பிக்க வைக்கிறாங்க அப்படின்றது ஸ்தம்பனம், அந்த மாதிரிலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த பகைவர்கள், இந்த சத்துருக்கள் அப்படின்னு சொல்கிறது, அதை சம்ஹாரம் பண்ணுறது, ஸ்தம்பிக்க வைக்கிறது எல்லாமே இந்த நம்ம உலகத்தில் இருக்க வெளியில் இருக்க பகைவர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் பகைவர்களாக சத்துருக்களாக இருக்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற தீய குணங்களும் நம்மக்கிட்ட இருக்கிற தீய எண்ணங்களும் தான். ஸோ அதையும் இந்த வராகி மாலை படிக்கிறது மூலமாக அந்த தீய குணங்கள், தீய எண்ணங்கள்லாம் சம்ஹாரம் பண்ணுறாங்க. அதுதான் நம்மளுக்கு இப்போ சத்துருக்கள். ஸோ அதையும் சம்ஹாரம் பண்ணுறாங்க, ஸ்தம்பனம் பண்ணுறாங்க. நல்ல விஷயங்களை நம்மளுக்கிட்ட வசியமாக வர வைக்கிறாங்க, நல்ல குணங்களை வர வைக்கிறாங்க. ஸோ அப்படியும் நம்ம இதை எடுத்துக்கணும். அதனால் நம்மளுக்கு இந்த உலகத்தில் வெளியிலும் பகைவர்கள் இருக்க மாட்டாங்க. நம்மளுக்கே பகைவர்களாக இருக்க நமக்குள்ளே இருக்க தீய சக்திகளும், தீய எண்ணங்களும், தீய குணங்களும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ வெளியிலும் பகைவர்கள் இல்லை, உள்ளேயும் பகைவர்கள் இல்லை. அதுதான் அந்த வராகி மாலையோட அற்புதமான ஒரு விஷயம். வராகி மாலையை மாலை வேளையில் யார் பாடி வழிபடுகிறாரோ அவர்களுக்கு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்குன்றது முன்னோர்கள் வாக்கு, வராகியின் வாக்கு. அது என்னென்னா, இதை படிக்கிறவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளனாக மாறுவாங்க. இன்னொன்று ஒரு ஞானியாக மாறுவாங்க. சர்வ சம்பத்தும் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு எதிரிகளே கிடையாது. உலகிலும் எதிரிகள் கிடையாது. அவங்களுக்கு பயம் என்பதே கிடையாது. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா, அவங்க அன்னையின் வராகி அன்னையின் அன்புக்குரியவர்களாக மாறிடுறாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே வராகி மாலையை படிக்கிறவங்களுக்காக வராகி அன்னை கொடுக்குற வரங்கள். இதை நம்மளால் முடிஞ்சால் டெய்லியுமே படிக்கலாம். இல்லை பஞ்சமி அன்னைக்கு நம்ம வராகிக்கு ரொம்ப விசேஷமான நாள், அன்னைக்கு படிக்கலாம். அப்படி இல்லைங்களா, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அப்படின்ற நாட்களில் படிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வராகி மாலைன்னு இல்லை, எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தோட பாடலாக இருந்தாலும் சரி, நம்ம இஷ்ட தெய்வமாக இருந்தால் இந்த தெய்வத்துக்காக நம்ம அந்த பாடலை பாடுறோம், அவங்கள மகிழ்விக்கிறதுக்கு பாடுறோம், அவங்க மேலே இருக்க அன்பில் பாடுறோம். அதை பாடுறதுனால அந்த தெய்வமே நம்ம கூட துணையாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும், ஒரு பாதுகாப்பான ஒரு உணர்வு, அந்த ஃபீலிங் வரும். அப்படி தான் நம்ம அந்த ஒரு இதில் தான் நம்ம அந்த பாடல் பாடணுமே தவிர, இந்த பாடல் பாடினா நம்மளுக்கு இது கிடைக்கும், இந்த பாடல் பாடினா நம்மளோட எதிரிகள் ஓடிடுவாங்க, இந்த பாடல் பாடினா இந்த மாதிரி எதையுமே எதிர்பார்த்து ஒரு பாடலோ மந்திரமோ நம்ம கடவுள்கிட்ட கொண்டு போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது கரெக்டான விஷயமா இதில் தான் நான் நினைப்பேன். அதனால் வராகி மாலையை நம்ம வராகி அன்னைக்கு அன்போடையும் பக்தியோடையும் பாசத்தோடையும் நீங்கள் வராகி அன்னையை மகிழ்விக்கிறது மாதிரி இந்த பாடலை பாடி அன்னையை சந்தோஷப்படுத்துங்க, அன்னையோட மனசை குளிர வைங்க. இந்த பாடலை பாட பாட உங்கள் நாவினால் இந்த பாடலை பாடப்பட உங்கள் வாக்கு வன்மை நல்லாயிருக்கும்,
உங்களோட மனசில் இருக்க தீய எண்ணங்கள் எல்லாம் தானாக போயிடும். உங்களை சுற்றி இருக்கிற பகைவர்கள் தானாக போயிடுவாங்க. எல்லாருமே போயிடுவாங்க. பகைவர்களை அழிச்சிடுவாங்கன்னா அவங்க மனசில் இருக்க பகைமை அழிச்சிடுவாங்கன்னு தான் அர்த்தம். அவங்களே உங்கள் கூட வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வராகி மாலையை வராகி அன்னைய அன்புக்குரியவர்களாக ஆகும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பாடுங்க. அடுத்த வீடியோவிலேருந்து நான் வந்து வராகி அன்னையோட ஒரு வராகி மாலையாக எடுத்து விரிவான அர்த்தத்தோடு உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். ஜெய் வாராகி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.